ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திருவன்வண்டூர் மலைநாட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்று கேரளாவில் இருக்கு. இங்க எழுதியிருக்கும் பெருமாளோட திருநாமம் பாம்பனையப்பன். பம்பா அணைந்த அப்பன் என்பனால பாம்பனையப்பன் என்ற திருநாமம். தாயார் கமலவெளி நாச்சியார். பெருமாள் நின்ற திருக்கோலம். மார்கண்டேயருக்கும் நாரதருக்கும் பிரத்யக்ஷம். இங்க நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். இந்த ஸ்தலத்தோட வரலாறுன்னு பார்த்தோம்னா, பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருத்தரான நகுலனால புனருத்தாரணம் பண்ணப்பட்ட திருத்தலம் இது. பிரம்மாவின் புதல்வர் நாரதர். அவர் திருலோக சஞ்சரியா ஆனது அவ அப்பாவோட சாபத்தினால. பிரம்மா தன்னோட திருஷ்டி தொழிலுக்காக, அதாவது தன்னோட திருஷ்டி தொழிலின் உதவிக்காக தன்னோட மன வலிமையினால 4 புத்திரர்களை உருவாக்குறார். அந்த 4 நாரதர் உபதேசங்கள் பண்றார். நாரதரோட உபதேசத்தினால் பெற்ற ஞானத்தினால் இந்த 4 பேருமே இந்த லோகத்துல எந்த இதுலயும் ஆசை இல்லாம போயிடுறா. பிரம்மா கர்ம பாவனையில் இருக்கும்போது தன்னோட திருஷ்டி தொழிலுக்கு உதவி பண்றதுக்காக இந்த 4 புத்திரர்களையும் கூப்பிடுறார். ஆனா அவளோ எம்பெருமானை அனுபவிக்கும் பிரம்ம பாவனையில இருந்து அந்த 4 பேரும் இந்த கர்ம பாவனையில அவளுக்கு இஷ்டம் இல்லாம அதனால வர மறுக்கிறா. அதனால பிரம்மனுக்கு கோவம் வந்துடுத்து நாரதரை சபிக்கிறார். ஏன்னா நாரதரோட உபதேசத்தினால் தானே இந்த பிள்ளைகள் வர மறுக்கிறார்கள் அப்படின்னு. அப்ப நாரதர்கிட்ட நீ ஒரு இடத்துல நில்லாம சஞ்சரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறார். அதனால நாரதரும் திரிலோக சஞ்சாரியா ஆயிடுறார். பல இடங்களை சுத்திட்டு இங்க இந்த திருவன்வண்டூர்ன்ற திவ்ய தேசத்தை அடையிறார். எம்பெருமான தியானித்து இங்க 2 வரம் கேட்கிறார் பெருமாள்கிட்ட. ஒண்ணு, நான் எங்குமே போகாம இங்கேயே இருந்துட்டு புராணங்கள் எழுதுற சக்தி எனக்கு கொடு அப்படின்னு. இன்னொரு வரம், அடியனுக்கு தத்துவ ஞானத்தை உபதேசிக்க வேண்டும் அப்படின்னு. இங்க எழுதியிருக்கும் பாம்பனையப்பன் நாரதருக்கு இந்த 2 வரங்களையும் கொடுக்கிறார். அதனால பல்லாயிரம் ஸ்லோகங்களை கொண்ட நாரதீய புராணம் என்பதை பகவான் இவருக்கு உபதேசிக்கிறார். நாரதர் இந்த திவ்ய தேசத்திலே அதை இயற்றினார். இதுதான் இந்த திவ்ய தேசத்தோட ஸ்தல புராணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.